இல்லைப்பா, இங்கே வந்து இரணியம்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அங்கே தான் வந்து இரண்யகசிபு கொல்லப்பட்டான். இரணிய ஊர் இங்கே தான் இருக்குது. இரணிய கொட்டாரம், மாத்தாண்டம், இரணியல். இந்த இரணியலில் இருக்கக்கூடிய ராஜ கொட்டாரம் தான் பழைய இரணிய கொட்டாரம். இரணிய இங்கே தான் இருந்தான். இரணிய அரக்கன் அகிலன் ராஜாவாக இங்கே தான் இருந்தான். அப்போ அவன் இருந்த காலகட்டத்தில் அவன் வந்து ஸ்கூலில் கிளாஸ் தொடங்கிய சமயத்து திரணியாய நமா என்று சொல்லிட்டு தான் எல்லா பேரும் கிளாஸை சொல்லிட்டு தான் கோரிக்கை செய்யணும், படிப்பிக்கணும். பிள்ளைகள் வர ஆசிரியர் வர திரணியாய நமா சொல்லிக்கிட்டு தான் ஒரு பிள்ளைகளை படிப்பிச்சோ கோரிக்கையோ செய்யணும். அந்த காலகட்டத்தில் யாரும் அந்த சமயத்தில் இரணியனுக்கு ஒரு மகன் பிரகலாதர்னு பிறந்தார். அப்போது இரணியனுக்கு மகன் பிரகலாதன் பிறந்தது. இரணியனு மகன் பிறந்து வயிற்றில் பிள்ளையாக இருக்கிற காலத்தில், சிசுவாக இருக்கிற சமயத்தில் நாரத மகர்ஷி வந்து அம்மா உறங்கிய தூக்கத்தில், அம்மையோட தூக்கத்தில் வந்து பிள்ளைகிட்ட வந்து நாராயண அம்மா சொல்லிட்டு போயிட்டார். இந்த பிள்ளைய கேட்டு வச்சுருக்கு. வயிற்று இருந்த பிள்ளை, அம்மாவுக்கு வயிற்று இருந்த பிள்ளை கேட்டு வச்சுக்கிட்டு பிள்ளை பிறந்த பிறகு பிள்ளை பிறந்து வளர்ந்து ஸ்கூலில் கொண்டு ஆக்கலாம். பிள்ளை படிக்க வைக்கும்போது எல்லாரும் இரணியாயிரமா சொல்லுவதில் பிள்ளை அவருக்கு இரணியன பிள்ளை சொல்லுவோம் நாராயணன் அம்மா. அப்போ பிள்ளை இரணியனுக்கு எதிராக பிள்ளை வந்தாச்சு. அந்த சமயத்தில் பிள்ளைய அவன் அடிக்கான், புத்திரிவிக்கான், தந்திக்கான். அப்போ ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாள், உங்கள் ராஜாவுக்கு மகன் தான் நாராயணம்மா சொல்லுவான். நாங்கள் எல்லாம் இரணியனம்மா சொல்லி கொடுத்து அவன் நாராயணம்மான்னு சொல்லுவான். அப்படியா, சரி அப்படி சொல்லுவான். என்னடா சொல்லு, நீ இரணியனம்மா சொல்லாமல் என் அப்பா கொல்லிக்கு பிறந்திருக்கியா? நல்லா ஏசி திட்டுவான், பிள்ளைய அடிப்பான். அப்பவும் பிள்ளை நாராயணமாக தான் சொல்லுவான். அந்த மாதிரி சொல்லி காலப்பட்ட அவன் பிள்ளையை கொல்லியதுக்குள்ள தீர்மானங்களாச்சு. அப்போ தள்ள அம்மா சம்மதிக்க மாட்டான் பிள்ளையை கொல்லியதுக்கு. நம்ம பெற்ற பிள்ளைகள் கொல்லக்கூடாது, கொல்லக்கூடாது. அப்போது சொல்லுவான், சரி நாராயணம்மா சொல்லு, நாராயணன் பகவானா? ஆமாம், நாராயணன் பகவான். எங்கே இருக்கான்? எங்கே இருக்கா? அப்போ சொல்லுவோம், தோளிலும் துரும்பிலும் எல்லா இடமும் வியாபித்திருக்கிறார் நாராயண பகவான் சொல்லுவோம். சொன்ன உடனே அப்படியா தூள் இருக்காரா? அப்போ அவன் கொட்டாரத்தில் தூள் வந்து மாநிலத்தை வீழ்ச்சி விட்டுருவான். வெட்டி தூள் முடிஞ்ச உடனே அதில் நரசிம்ம மூர்த்தி தூள் வருவார். அதில் அப்படியே அவன் அம்பருந்து நிற்பான். உடனே அவன் வரம் வாங்கியிருந்தது பூமியிலும் ஆகாசத்திலும் சென்று கொள்ளக்கூடாது. அவளை வரமாக வாங்கியிருந்தான். அப்போ அவனை நடையில், அவனோட கொட்டாரத்தில் நடையில் இருந்து மடியில் எடுத்து 2000 நகாயுதன் அப்பா சுவாமியோட ஆயுதம் நகாயுத பானம். நகம் கொண்டு கீறதுக்கு காரணம் அவன் எந்த ஆயுதம் கொண்டு என்ன கொள்ளக்கூடாதுனால அவனோட வரம். அப்போ நகம் கொண்டு நகாயுதமானாயா, நகாயுதமான சுவாமியோட ஆயுதம் நகம் கொண்டு கீறி கொண்டு அவனை இரு கூறாக கீறிட்டு அவன் குடல் எடுத்து பகவான் கடிச்சு தியோட்சியம் கடிச்சு ரத்தம் குடித்த உடனே இருடின்ற அஜிரகுடம் பகவானுக்கு உண்டாகி சுவாமி நரசிம்மூர்த்தி கோபம் கொண்டு அஜிரகுடம் கொண்டு பறந்து விரண்டு ஓடி மிருகங்களை மனுஷனை நோக்கி பிடித்தார்.
அப்போ சிவன் சிவனை உடனே உடனே அதுங்க தீர்மானம் எடுக்க ரோகம் அழிஞ்சு போகும், நம்ம பார்த்துட்டு இருந்தால் ரோகம் அழிஞ்சு போகும் என்று சுவாமி உடனே சிவபெருமான் மகா சர்வசாழ்வு பற்றி ஒரு அவதாரம் எடுத்து சிறகு கொண்டு அடித்து அவளை பிடிச்சி சுவாமியை பிடிச்சி எடுத்து கடிச்சல் எடுக்கணும். அப்போது சுவாமி ஒரு அப்போது சுவாமி சாஸ்திராங்கம் நரசிம்மமூர்த்தி விஷ்ணு சாஸ்திராங்கம் செய்யும். அதில் தான் மகா சர்வசாடு பற்றிய சரவ ஹோமம் என்ற ஒரு ஹோமம் நமக்கு எல்லாமே எனக்கு நன்மைக்கு வேண்டி விருதங்கள் மாற வேண்டி சிவபெருமான கொண்ட சரவ ஹோமம் அதில் ஒன்று உண்டாக